அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் 15 ஐட்டம்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 3 சிறுதானியம், 3 தானியம், 3 பயிறு பருப்பு வகை, 3 நட்ஸு விதைகள் வகை, அப்புறமா கொஞ்சம் அந்த கிளுகிளுப்புக்காக ஜவ்வரிசி, அப்புறம் வாசனைக்காக ஏலக்காய், அப்புறம் சுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த கிராம்ஸ் எவ்வளோ காசு ஆச்சுன்ற வரைக்கும் ஒவ்வொன்றுத்தையும் டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன். இதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் சத்து மாவு செஞ்சு விற்றுட்ருக்காங்க. ஸோ நீங்களும் சத்து மாவு செஞ்சு விற்கிற பிஸ்னஸ் ஐடியாவில் இருந்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறதுக்கும் நீங்கள் செல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஒவ்வொன்றுமே எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு 4 ஐட்டம்ஸ் மட்டும் மொத்தமாக கிடச்சிச்சு, தனியாக கிடைக்கல. அதனால் அது மட்டும் நான் 100 கிராம்ஸாக எடுத்து பிரிச்சுக்க போகிறேன். எனக்கு முழுசாக கிடச்ச 4 ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, சம்பா கோதுமை, வெள்ளைச்சோளம், திணை, அப்புறம் பிஸ்தா. இது 4 மட்டும் எனக்கு தனித்தனியாக கிடைக்கல, ஃபுல்லாக தான் கிடச்சிச்சு. அதனால் முதல்ல இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். சம்பா கோதுமை எடுத்துக்கிட்டேன். இந்த சம்பா கோதுமை எனக்கு கிடைக்கவே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ஃபைனலாக கிடச்சிருச்சு. ஸோ நான் அதையும் கரெக்டாக அளந்து 100 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி அளக்கும்போது நீங்கள் ஒரு வெசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெயிட் மிஷினை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வெசிலுக்கு மேலே இது வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நான் வெள்ளைச்சோளம் எடுத்துக்கிட்டேன். வெள்ளைச்சோளம்க்கு ஜோவர்னு சொல்லுவாங்க. அதுவும் எனக்கு கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக கிடச்சிருச்சு. அப்புறம் பிஸ்தா. நான் பிஸ்தா பற்றி சொல்லணுன்னா, எல்லா விலையை விட பிஸ்தாவை தான் இதில் அதிகமான விலையாக இருந்துச்சு. கேட்கும்போது நம்பவே முடியல. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அது எவ்வளோ ஆச்சுன்றதை நான் வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிஸ்தான்றது ஒரு ஆப்ஷன் தான். உங்களுக்கு அது ரொம்ப ப்ரைஸியாக தெரிஞ்சுன்னா போட வேணாம். திணையை பற்றி ஒன்று சொல்லணுன்னா, எங்கள் வீட்டில் திணையை சுற்றி எந்நேரமும் எறும்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அது ஏன்னு தெரியல, எறும்புக்கு பிடிக்குமான்ட்டு. அப்புறமா இப்போ நான் ஒரு பெரிய டேபிளில் கிளாத் போட்டு விரித்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கழுவி காய வைக்க. கழுவுறதுக்கு நான் 3 பாத்திரம் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி, இன்னொன்றுத்தில் கழுவுறதுக்கு, இன்னொன்று கழுவி ஊற்றுறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் நான் ஒரு பெரிய பழைய லுங்கி எடுத்துக்கிட்டேன். அது ஃபுல்லாக போட்டு காய வைக்க. ஸோ நான் ஒவ்வொன்றுத்தையும் கழுவி எல்லாத்தையும் ஊற்றும் போது ஃப்ரெஷ்ஷாக இருந்த தண்ணி இப்படி தான் அழுக்கு தண்ணியாக ஆகிடுச்சு. அப்புறம் நான் எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு நான் காய வச்சுட்டேன். இது வெயிலில் தான் காயணும், வெயிலில் வச்சா தான் காயும்னா கிடையாது. வெயிலில் வைக்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா காக்கா, தூசி எல்லாமே பறக்கும். அப்புறம் நம்ம கழுவி வச்சதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். இன்னொன்று, நிறைய பேர் கழுவ வேணாம், அதை அப்படியே போடலான்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் இது கழுவும் போதே நான் பார்த்தேன், ஒரு சின்ன கல், 2-3 கல்லெல்லாம் நான் பார்த்தேன். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் கழுவிடுங்க. இந்த பொட்டுக்கல்லையும் வேர்க்கல்லையும் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு துண்டு சுக்கு, அப்புறம் 5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஸோ நல்லா கழுவி ஃபேன்லேயே அதை காய வைங்க. குழந்தைக்குன்னு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப பார்த்து பண்ணணும். நான் எந்த அளவுக்கு பார்த்து பண்ணேன்னா, என் நெகத்தை கூட வெட்டிட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நான் இந்த ப்ராசஸ் செய்யவே ஆரம்பித்தேன். ஒவ்வொரு அரிசியுமே நீங்கள் பார்க்கும்போது நல்லா பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள், வேறு ஏதாவது கல் இருக்கான்னு. குழந்தை வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைக்கு வயிற்று வலி வந்துடும். ஒரு அம்மாவாக நம்ம ஒன்று கொடுக்குறோன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்து கொடுக்கணும். ஸோ இப்போ ஒன்றொன்றுத்தையும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் சம்பா கோதுமை எடுத்துருக்கேன். இது 100 கிராமு. இதோட விலை என்னென்னு பார்த்தோம்னா 24 ரூபா. ஸோ நல்லா நைஸாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டுருங்க. ரெண்டாவது பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். பச்சைப்பயிறுமே 100 கிராம் எடுத்திருக்கேன். இது 100 கிராம் 15 ரூபா தான். இது ரொம்ப நல்ல குணமுடைய ஒரு பொருள். அடுத்து சிகப்பரிசி எடுத்திருக்கேன். சிகப்பரிசியும் 100 கிராம் எடுத்திருக்கேன். அதோட விலை 10 ரூபா. ஸோ வறுக்கும்போது சில நேரம் எல்லாத்தையும் ஒன்றா வந்துடும், ஒரு 1-2 கலந்து வந்துடும். ஸோ அது பிரச்சனை இல்லை. இந்த பச்சை பயிரோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஐட்டமும் வேறு ஐட்டத்தோடு கலந்து வந்துடும். ஸோ எல்லாத்தையும் ஃபைனலாக வறுத்து தான் போட போகிறோம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து நான் ராகி, கேழ்வரகு எடுத்திருக்கேன். கேழ்வரகு 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த 100 கிராமுக்கு 5 ரூபா தான் விலை, பார்த்துக்கோங்க. இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது, ஆனால் விலையும் கம்மியாக இருக்குது. இதை வச்சு இட்லி, தோசைன்னு எவ்வளோ ஐட்டம் செய்யலாம்.
அடுத்ததாக வந்துட்டு ஜோஹர்னால் வெள்ளைச்சோளம் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இதோட விலை என்னென்னு பார்த்தோம்னா 11 ரூபா தான், 11 ருபீஸ் தான். இதுலேயும் அவ்வளோ நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது. அடுத்து வந்து பஜ்ரா கம்பு, இது 100 கிராம் வெறும் 5 ரூபா தான். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுக்க போகிறது வந்துட்டு திணை வந்துட்டு ஃபாக்டெயில் மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் 100 கிராம் தான். இது வந்து சிறுதானியத்தில் ஒரு வகை. இதோட விலை வந்து 14 ரூபா. ஸோ மொத்தமாக இப்போ நம்ம தானியம் சிறுதானியம் எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டோம். அடுத்ததாக பருப்பு, அப்புறமா நட்ஸ் விதை வகைகளை நம்ம வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அதாவது ஜவ்வரிசி, அது ஒரு 20 கிராம் எடுத்துருக்கலாம். அதோட விலை வெறும் 5 ரூபா தான். அது நல்லா வந்து வறுத்துட்டு நம்ம இப்போ பார்த்தோம்னா பாப்கார்ன் வெடிக்கிற மாதிரி ஒவ்வொன்றும் வெடிக்கும். அது வெடிக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது நல்லா வறுபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு. அதையுமே நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு நம்ம பருப்பு வகையில் பெங்கால் கிராம், அதாவது பொட்டுக்கடலை, இந்த பொட்டுக்கடலையும் 100 கிராம் எடுத்துப்போம். இதோட விலை 15 ரூபா தான். நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு நிலக்கடலை கிரவுண்ட்நட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 100 கிராமு. இதோட விலை 20 ரூபா. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நட்ஸு வந்துட்டு ஆல்மண்ட், கேஷ்யூ, பிஸ்தா எடுத்துக்கலாம். ஆல்மண்ட் 20 கிராம், கேஷ்யூ 20 கிராம். பார்த்துக்கிட்டோம்னா பாதாமும் முந்திரியும் 20 ரூபா, பிஸ்தா 29 ரூபா. இதிலே காஸ்ட்லியான ஒரு ஐட்டம்னா பிஸ்தா மட்டும்தான். அதுவும் ஆப்ஷனல் தான், வேணால் நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைனா வேணாம். அடுத்தபடியாக நல்ல வாசனைக்காக சுக்கும் ஏலக்காவும் சேர்க்க போகிறோம். சுக்கு சேர்க்குறதுக்கான முக்கியமான காரணம் வந்து டைஜஷன். இது குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறதுனால கண்டிப்பாக செரிமான பொருள் ஒன்று ஆட் பண்ணியே ஆகணும். அதுக்காக நான் சுக்கு சேர்த்துருக்கேன். இன்னொன்று 5 ஏலக்காய், நல்ல வாசனைக்காகவும் நல்ல மணத்துக்காகவும் தான். இதை நான் செஞ்சு ஒரு வாரமாக என் குழந்தைக்கு கொடுத்துட்ருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் அவன் நல்லா விரும்பி சாப்பிட்றான். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ நீங்களும் வந்து கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்களே வீட்லேயே செஞ்சு கொடுங்க. ஏன் நான் வெளியேருந்து வாங்குறத ப்ரிஃபர் பண்ணல ஹெல்த் மிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நம்ம அளவுக்கு ஹைஜீனாக பண்ணுவாங்களான்றது டவுட்டு தான். அவங்களே அறியாமல் நிறையா டஸ்ட் ஏதாவது படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீட்டில் பண்ணால் நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணுவோம், அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எவ்வளோ செஞ்சுருக்கோன்ற வெயிட்டை பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெயிட் மிஷின் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுங்கள். இல்லைனா பாத்திரத்தோட வெயிட்டும் சேர்த்து அதில் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம போட்டிருக்க எல்லா ஐட்டம்ஸையும் சேர்த்து இதோட வெயிட் என்னன்னு சொல்லிட்டு இப்போ இது காமிக்குது. ஸோ நம்ம இப்போ வெயிட் பார்த்தோம்னா 968 கிராம்ஸ் காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் அது ஆறட்டும். இன்னொரு பக்கம் வந்து இதை எந்த பாத்திரத்தை கொட்டி வைக்க போகிறீங்களோ அதை நல்லா கழுவிட்டு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாத்திரம் நல்லா ட்ரையாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சுத்தமான மிக்ஸி ஜாரில் நான் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். ஸோ நான் பாதியாக கொஞ்சமாக தான் போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக அரைக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஒழுங்காக அரைப்படுமான்னு எனக்கு தெரியாது, அந்த ஒரு பயத்தினால தான். ஸோ இப்போ எடுத்து நான் கையில் பார்க்கும்போது கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்துச்சு, அதாவது ஃபுல்லாக அரையாமல் இருந்துச்சு. ஸோ இதை என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் தனித்தனியாக நல்லா ஜெலிச்சு எடுத்துகிட்டு நைஸாக இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மற்றதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் வெயிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ நான் அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ போட்டு ஃபைனலாக நம்ம வெயிட் செக் பண்ண பார்க்கும்போது அதோட வெயிட் வந்துட்டு 966 கிராம்ஸ் காமிச்சிச்சு. ஒரு 2 கிராம் மட்டும் கம்மியாக இருந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சத்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.